இப்போ 60 to 1 lakh வந்து சேலரின்னு சொல்லிட்டீங்க. வாட் அபவுட் த டேக்ஸ் ப்ரோ? டேக்ஸில் எப்படி டேக்ஸ் ஏதாவது இருக்குங்களா? மொரிஷியஸ் வரணும் அப்படின்னா பிஎஸ்சி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கணுமா, இல்லை டிப்ளமா படித்தவங்க அந்த மாதிரி யார் வேணா வரலாங்களா? அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. முதல்ல ஒரு மனுஷனை சக மனுஷனா மதிக்க கத்துக்கோங்க. ஓகே ப்ரோ, சூப்பர். நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து மொரிஷியஸை பற்றி நீங்கள் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல், அந்த எக்ஸ்பென்ஸ், சேலரியாக இருக்கட்டும், டியூட்டிஸ் கூட எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அதை தான் இப்போ நான் என்னையை எடுத்துக்கோங்களேன், என்னையாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு, இல்லை என்னோடய பிரதர் யாராவது நர்சிங் இருக்காங்க, முடிச்சுட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க யாராவது மொரிஷியஸ் நாட்டுக்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு எனக்கு தெரியல, யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியல, இப்போ எனக்கு வந்து மைண்டு பிளாங்காக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்க மொரிஷியஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணி வரணும், அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெச்ஆரை கான்டாக்ட் பண்ணி வரலாம். நீங்க கூகுள்லயே மொரிஷியஸோட ஹாஸ்பிட்டல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹெச்ஆர் கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்களோட மெயிலுக்கு உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணி நான் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஏஜென்ட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏஜென்ட் மூலியமா வரலாம். பெஸ்ட் நீங்க ஏஜென்ட் மூலியமா வர்றது, அவங்களுக்கு பே பண்ணணும், அது நமக்கு லாஸ் ஆஃப் பே தான், தேவையில்லாத ஒண்ணு. பெஸ்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கான ஹெச்ஆர் கான்டாக்ட் கிடைக்கும். நீங்க அது மூலியமா மொரிஷியஸ்க்கு வரலாம். ஸோ எந்த ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவை கிடையாது. ஓகே, சூப்பர் ப்ரோ. எனக்கு புரியுது. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சொல்கிறீங்க. 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்களே அப்ரோச் பண்ணி ஆன்லைனில் அப்ரோச் பண்ணலாம். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வேலிடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாப் இன்டர்வியூ மேபி அது அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இன்டர்வியூ வந்து ஒன்று நேரில் வச்சா வைக்கலாம், இல்லை ஜூமில் வைக்கலான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆன்லைனில் வைக்கலாம். அப்படி ஆன்லைனில் வச்சா எப்படி இருந்தாலும் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆகிக்கலாம், ஒரு ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் நமக்கு தலைவலி, நமக்கு எதுவும் தெரியாது, நமக்கு ஐடியா கிடையாது, நம்ம டேரெக்டாக ஏஜென்ட் மூலிமா போயிடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பட் இப்போ ஏஜென்ட்னு வரும்போது அந்த எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, அதை பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா? எந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதாவது ஐடியா இருக்குங்களா? ஸோ இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க ஏஜென்ட் மூலிமா. அவங்க எவ்வளோ பே பண்ணாங்கன்னா அரௌண்ட் 1 lakh 1.5 lakh பே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு யாருக்கும் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லாம் சஜெஸ்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு கமெண்ட்லையோ இல்லை ஐடியிலையோ வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு ஹெச்ஆரோட மெயில் ஐடி, ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி வேகன்சி இருக்கா இல்லையான்னு நீங்களே கேட்டு நீங்களே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். ஓகே ப்ரோ, ஷூர், சூப்பர். நான் கான்டாக்ட் ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் உங்களோட ஐடியுமே இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயே கண்டிப்பாக டேக் பண்ணுறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த இதில் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களுடைய அஃபிஷியலோ இல்லை பார்ட்னர்ஷிப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் எங்ககிட்ட இருக்க ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு நாலேஜை தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பட் இன்கேஸ் இதில் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அதுக்கு நாங்கள் அவராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் பொறுப்பேற்க முடியாது. பட் நாங்கள் எங்களுடைய ஒரு நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது இந்த இதில் நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன் ப்ரோ. அதுதான் வந்து நான் முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்காம விட்டுட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 60 to 1 lakh வந்து சேலரின்னு சொல்லிட்டீங்க. வாட் அபவுட் த டேக்ஸ் ப்ரோ? டேக்ஸில் எப்படி டேக்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இங்க டேக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு மட்டும் உங்களோட பேசிக் பேல இருந்து ஒரு 15% டேக்ஸ் பிடிப்பாங்க. பேசிக் பே மீன்ஸ் உங்களோட ஓவரால் சேலரியில இருந்து. ஸோ அதுல இருந்து ஒரு 50% டேக்ஸ் பிடிப்பாங்க. ஒரு 6 மாசத்துக்கு மட்டும் தான். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு அந்த டேக்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ டேக்ஸ் இன்னும் பெருசா இருக்காது. மொரல்ஸ் நீங்க டேக்ஸ் பே பண்ண தேவை கிடையாது. ஓகே ஃபைன். டேக்ஸ்ன்றது பெருசா இருக்காது. அது நமக்கு ஓகே இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி. நான் இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கிட்டீங்க. சொல்லுங்க. இப்ப நம்ம ஊரே மாதிரிதான். இப்ப பேசிக் பே 22,000 சொல்லுவாங்க. ஆனா நம்ம கைக்கு ஒரு 18,000 19,000 கிடைக்கும். அதே மாதிரிதான் இங்க சும்மா ஒரு 1000 2000 அந்த மாதிரி பிடிப்பாங்களே தவிர மற்றபடி நமக்கு ஃபுல் அமௌண்ட் நமக்கே கிடைக்கும். ஓகே சூப்பர் ப்ரோ. இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க. இங்க மொரிஷியஸ் நாட்டோட ₹1 நம்ம இந்தியாவில ₹2 சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சுத்த போய். இந்த நாட்டுல ₹1 அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு ₹1.68 இல்ல ₹1.72. நான் லாஸ்டா இப்பதான் என்னோட அமௌண்ட்டை பூரா இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். எனக்கு கிடைச்ச ஹையஸ்ட் ரேட்டே ₹1.71 தான். இங்க அவ்வளவுதான் கிடைக்கும். ஆன்லைன் ரேட் வேற, இங்க நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற ரேட்டு வேற. சோ ₹1 அங்க ₹2 இருக்காது. ₹1.60 ₹1.70 இவ்வளவுதான் இங்க ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. சோ இதை ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓகே எனக்கு இந்த அளவுக்கு சேலரி இருந்தாலும் பரவாயில்ல நான் வேலைக்கு வரேன் அப்படின்னா நீங்க தாராளமா வேலைக்கு வரலாம். சோ ஒரு 60,000 ஒரு 70,000 இவ்வளவுதான் சேலரி கிடைக்கும். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது.
ஓகே ஃபைன் ப்ரோ. ஏன்னா நானுமே நிறைய பேர் வந்து ₹2 அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன். பட் ஃபைன், எனக்கு புரியுது. ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப கொஞ்சம் அவங்களுமே சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்க. அது போக நமக்கு கொஞ்சம் இது பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வருன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஃபைன். அதுதான் வந்து இந்த ப்ராசஸ் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மொரிஷியஸ் வந்து அது ஒரு தனி நாடு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. நம்ம இந்தியாவிலே இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன். சென்னையிலேருந்து போய் நான் பெங்களூர் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுவேன்? டேரெக்டாக ஒன்று போய் அப்ரோச் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க மூலிமா அப்படி சேம் அதே ப்ராசஸ் தான் நீங்கள் மொரிஷியஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் இந்த ப்ராசஸ் ஜர்னி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியுது. பட் அதர்டன் வந்து இந்த ஏஜென்ட் மூலிமா போல டேரெக்டாக போகிறோம், அது வரைக்கும் ஓகே. சப்போஸ் ஏஜென்ட் மூலிமா போனால் 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் இது இல்லாமல் இந்த விசா ப்ராசஸாக இருக்கட்டும், இந்த நம்ம எக்ஸ்பென்ஸாக நம்மளுடைய பர்சனல் டிக்கெட் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குல்ல ப்ரோ, இது எப்படி ப்ரோ கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை நம்மளே தான் அதையும் பார்த்துக்கிட்டோமா? அதெல்லாம் கம்பெனி சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட் ஆகட்டும், விசாக்கான சார்ஜ் ஆகட்டும், எல்லாமே கம்பெனியோட செலவு. நம்மளோட செலவு ₹1 கூட இருக்காது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தால் போதும். ஓகே ஃபைன், சூப்பர். அப்போ இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். பட் கம்பேரிட்டிவ்லி, ஏன்னா இப்போது நான் அரப் கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறேன், இல்லை யூகே போகிறேன், பட் அசஸ் போகிறேன் அப்படின்னும் போது அங்கே சேலரியை பார்த்துட்டு இது பண்ணாமல், பட் அங்கே எக்ஸ்பென்ஸுமே இருக்குது, நமக்கு டைம் டியூரேஷனுமே, ப்ராசஸிங் டைமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நிறைய அங்கே எக்ஸாம்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, அங்கே ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஐஎல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓஐடியாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு போகிறதுக்கே பெரிய தலைவலி, நிறைய பணமுமே செலவு பண்ணோம். பட் இங்கே அந்த எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸுமே, எந்த ஒரு பேரியர்ஸுமே கிடையாதுன்றது நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த எப்படி சொல்கிறது, பெரிய கேப் இருக்காங்க. ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணாமல், ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணாமல், அந்த மாதிரிலாம் வந்து இப்போது பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் இப்போது டிப்ளமோ இருக்குல்ல, அவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? பிகாஸ் மொரிஷியஸ் வரணும் அப்படின்னா பிஎஸ்சி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோமா, இல்லை டிப்ளமோ படித்தவங்க அந்த மாதிரி யார் வேணா வரலாங்களா? இப்போ கிடையாது. ஒரு 20 இயர்ஸ் பேக், ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து டிப்ளமா படிச்சவங்களை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ டிப்ளமோ படிச்சவங்களை எடுக்கிறது இல்லை. அவங்க பிஎஸ்சி நர்சிங் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஊர்ல பிஎஸ்சி நர்ஸ், டிப்ளமோ மோரலஸ் எல்லாருமே நர்சிங் தான் சொல்லுவோம். இங்க வந்து நர்சிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்சி படிச்சு முடிச்சவங்களை மட்டும் தான் எடுக்கிறாங்க. டிப்ளமோ எனக்கு தெரிஞ்சு யாரையும் எடுக்கல. என்னோட ஹாஸ்பிட்டல்ல டிப்ளமோ நர்ஸ் யாரும் கிடையாது. ஓகே ஃபைன். ஆல்மோஸ்ட் ஐ மீன் எக்ஸ்போர்ட்டா யாரும் கிடையாது. இந்த உள்ளூர்ல படிச்சவங்க டிப்ளமோ நர்ஸ் இருக்காங்க. ஓகே. அந்த ஆனா எக்ஸ்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஒன்லி பிஎஸ்சி மட்டும் தான். ஓகே, சூப்பர் ப்ரோ, தட்ஸ் கிரேட். வாட் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ? இதுக்கு வந்து மினிமம் எவ்வளோ, ஒரு 1 இயரோ 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றாங்க, இல்லை ஈவன் ஃப்ரெஷர்ஸ்மே அப்ளை பண்ணலாமா? மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரோ. ஓகே. மோரலஸ் அது ஹாஸ்பிட்டலோட கண்டிஷனை பொறுத்து. ஓகே. பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் மினிமம் 2 இயர்ஸ் கேட்குறாங்க. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்னா ஓகே. ஓகே. ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும். ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஊரில் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜை வளர்த்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன் ப்ரோ. நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா, உள்ளூரில் வந்து எவ்வளோ தான் அசிங்கம் வேணா பண்ணலாம், பட் வெளியூரில் போய் தொழில் தரம் அசிங்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். தொழில் தரம் அசிங்கப்படக்கூடாது. ஓகே ஃபைன். படிப்பறிவை விட பட்டறிவு அதிகம். அதனால பட்டறிவுல சொல்றேன், ஒழுங்கா வேலையெல்லாம் கத்துக்கிட்டு வாங்க. ஓகே ப்ரோ, புரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மொரிஷியஸ் ரிலேட்டட், உங்களுடைய ஒர்க் ஜாபாக இருக்கட்டும், அண்ட் தென் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. நம்ம அப்படியே அங்கே மொரிஷியஸ்லேருந்து நம்ம நாட்டுக்கு வருவோமே. இப்போ இந்தியாவில் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க. அங்கே எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணீங்க? அங்கே ஒர்க் ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ப்ரோ இருந்தது இப்போ கம்பேரிட்டிவ்லி மொரிஷியஸை கம்பேர் பண்ணுறப்ப? ஸோ மொரிஷியஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப 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 ஜாஸ்தி. நான் மொரிஷியஸ் வந்து ஷாக் ஆன ஃபர்ஸ்ட் விஷயம், இங்க ஒர்க் ப்ரெஷரே கிடையாது. வராங்க, ஒரு கேஸ் பண்றாங்க, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, மறுபடியும் இன்னொரு கேஸ் பண்றாங்க. ரொம்ப ரேரா தான் அதிகமா கேஸ் இருக்கு கம்பேர் டு நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியா. ஆனா இங்க ஒர்க் ப்ரெஷர் கம்மி தான். சேலரியும் அதுக்கு அதை விட அதிகமாவே சேலரி கொடுக்குறாங்க. அந்த வகையில இங்க கொஞ்சம் கம்மி. ஓகே ஃபைன். ஸோ நீங்க ஒரு மைண்ட் ரிலாக்ஸா ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஓகே, அதுதான் இந்தியாவை விட்டு யார் வெளியில் போனாலுமே அவங்க சொல்கிறது இந்தியாவை விட ஒர்க் ப்ரெஷர் கம்மின்ற அந்த பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் சேலரியுமே அதிகம், நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்டுமே அப்படின்னு இருக்காங்க. பட் பார்க்கலாம், காலப்போக்கில் நம்ம நாடுமே அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஃபாரினர்ஸும் இந்தியா பரவாயில்லன்ற காலம் வரணுன்றதான் நம்ம ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸோடைய ஒரு ஏக்கம் தாக்கமே சொல்லலாம். பட் ஃபியூச்சரில் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்ப்போம், நம்மளும் வந்து ஒரு வழியில் போயிட்டுருப்போம். அதுதான் வந்து நீங்கள் இப்போது ஐ மீன் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற போது அந்த எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக, ஏன்னா 3 வருஷம் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. இந்தியாவில் நான் ஒர்க் பண்ணும்போது ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் ஒர்க் பண்ணேன். ஓகே. என் கூட ஒர்க் பண்ணுங்க இந்த வீடியோஸை பார்த்தா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு நான் சொல்ல வரல எப்படின்னு. ஆப்ரேஷன் தியேட்டர் ஓகே, அது உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுங்க.
நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணது ஆப்ரேஷன் தியேட்டர், எஸ்பெஷலி கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன். மோரலஸ் ஸ்மூத்தா போகும், பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, புரியுது. ஜென்ரலா ஒரு ஹாஸ்பிட்டல் நர்சஸ்க்கு டென்ஷன், டிப்ரெஷன் அது எல்லாமே இருக்கும். நானே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அது ஜென்ரலா இருக்கும். மற்றபடி ஓகே, பரவாயில்ல. ஓகே ப்ரோ, பரவாயில்ல, அவ்வளோதான். கண்டிப்பாக ப்ரோ. இப்போது நீங்கள் ஓட்டின்னும் போது ரொம்ப நேரம் லாங் டைம் கம்பேரிட்டிவ்லி மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சேலரியுமே உங்களுக்கு கொஞ்சம் பீக் அதிகமாக தான் இருக்கும். மற்ற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஆர், ஐசியூ, வார்ட் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஓடிக்கு கொஞ்சம் சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் வந்து லீவுமே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோ. சொல்லுங்கள். இல்ல, நீங்க கேள்விப்பட்டது தப்புன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசா கொடுக்கல. எல்லாருக்குமே பேசிக் பேன்னு சொல்லி ஒரு நான் ஜாயின் பண்ண புதுசுல 22,000 சொன்னாங்க. கைக்கு ஒரு 18,000 கொடுத்தாங்க. எல்லாருக்குமே அவ்வளவுதான் வந்துச்சு. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டில் நீங்க ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கும். ஒரு கார்டியா கேஸுக்கு ஏறினீங்க அப்படின்னா, நான்லாம் ஒரு கார்டியா கேஸுக்கு காலைல 7 மணிக்கு ஏழுவேன். ஐயோ ரொம்ப குளிர். ஒரு கார்டியா கேஸுக்கு காலையில 7 மணிக்கு ஏறினேன் அப்படின்னா 2 மணிக்கு இறங்குவேன். ஸோ ரொம்ப நேரம் நான் நின்றுட்டே இருக்கிறதுனால இந்த வெரிகோஸ் வெயின் அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ அதை ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. நீங்க ரொம்ப நாள் ஊட்டிலே ஒர்க் பண்ணா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எல்லாம், அதனால சொல்றேன். ஷூர், கண்டிப்பாக ப்ரோ. அந்த வெரிகோஸ் வெயின் இஷ்யூன்றீங்க, அது வந்து மோஸ்ட்லி நர்சஸுக்கு நிறைய பேருக்கு இப்போ அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவ்ஸ், நம்ம என்ன தான் லாங் டைமே ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னும் போது இன்பிட்வீனில் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கும் ஒரு 2 மினிட்ஸ் டீ டைம் போகிறப்ப கொஞ்சம் கால் உட்காந்து நல்லா தரையில் உட்காந்து எந்திரிக்குமே ஸ்குவாட் போடலாம். அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே டைமில் ப்ரிவென்டிவாக நம்ம ஸ்டாக்கிங்ஸ்லாம் போகிறது நல்லது. இப்போ நிறைய நர்சஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டிவிடி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வருது ப்ரோ. புரியுது. அதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களோட சேலரி இவ்வளோ அது தப்புன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் வந்து ஒரு மெடிக்கல் ஐசியூவில் ஒர்க் பண்ணேன். என்னோட சேலரி வந்து 2 வருஷமாக நான் வாங்கினது 13-14 அந்த ரேஞ்ச் தான் வாங்கினேன். இப்போ பார்க்குறப்ப நீங்கள் ஓட்டியில் வாங்கின சேலரி என்னோட சேலரி நான் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். பட் அதுதான் எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க. பட் கம்பேர்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ஓட்டி பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஆன் கால் போட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது கடுப்பாக இருக்கும். பட் நாங்களாம் வேலைக்கு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டியில் கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரூம்லேயே படுத்துட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் பார்க்குறப்போ கொஞ்சம் லைட்டாக கண்டாக தான் இருக்கும். ஓகே, ஃபைன் ப்ரோ. அது எந்த ஓட்டின்னு சொன்னீங்கன்னா நானும் ஜாயின் பண்ணிக்குவேன், பிரச்சனை இல்லை. மேலே கண்டிப்பாக உங்களுக்கு மேபி எனக்கு தெரியல. பிகாஸ் கார்டியாக்ன்றதால கேசஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மற்ற ஓட்டியில் அந்த மாதிரி எதாவது இருக்கலாம் மேபி. ஏன்னா கார்டியாக்ன்றதால நம்ம இந்தியாவில் மேஜராக வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கேசஸ் தான் அதிகமாக வருது. செகண்டரியாக வந்து ஆக்சிடென்ட் கேசஸ்ஸு. ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது ஒபிசிட்டி, அந்த டயபெட்டிக் அதெல்லாம் வந்து மெஜாரிட்டியான கேஸுன்னு சொல்லுவாங்க. ஃபைன் ப்ரோ. அதை தான் வந்து ஒரு முக்கியமான கொஷின் கேட்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நர்சிங் லைஃப்பில் இந்த 4 வருஷம் லைஃப்பில் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குங்களா? அது மேபி குட்டாகவும் இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம். அதை ஷேர் பண்ணணும்னு விருப்பம் தான் ஷேர் பண்ணலாம். நர்சிங் படிச்சதை தான் மறக்க முடியல. வேற என்ன ப்ரோ, அந்த மாதிரிலாம் பெருசா எதுவும் சம்பவம்லாம் நடக்கல ப்ரோ, மறக்க முடியாத அளவுக்குலாம். ஓகே, ஒரு சம்பவம் 2 சம்பவம்னா பரவாயில்ல. இது நடக்கிறதெல்லாம் சம்பவத்தை சொல்லலாம். அதெல்லாம் சொன்னா இல்லீகலு, அப்புறம் சரிப்பட்டு வராது. அதெல்லாம் ஓகே, ஃபைன். நம்ம அந்த பெரிய இல்லீகலும் கிடையாது, அந்த மாதிரி சம்பவம் கிடையாது. மோரலஸ் ஓகே. கண்டிப்பாக நம்ம அந்த கேட்டகரிக்கு நம்ம போக தேவையில்ல. அது ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு டேரெக்டாகவே புரியுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது நிறையா விஷயத்தில் எரர்ஸ் அப்படின்றது எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கும். அது மிஸ்டேக் பை மிஸ்டேக் நடக்கிறது. பட் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுன்றது தான் எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பாக அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ப்ரோ. ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 12th முடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து நான் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்காங்க. இன்னொருத்தவங்க நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நர்சிங்கில் இந்த ஸ்கோப்லாம் இருக்கிற அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பாட்காஸ்ட் வந்து டைம் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கான ரீசனே தான். நமக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு அவேர்னஸ் கிடையாது. நம்மளுடைய ஜூனியர்ஸ்க்கு அப்கமிங் நர்சஸ்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் இந்த பாட்காஸ்டுடைய மெயின் தீமே. அப்படின்னும் போது நீங்கள் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க? ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இல்லை இது என்னோட தாட்டா இல்லை இது கரெக்டாக சரியான்னு தெரியல, நான் என்னோட தாட்டை சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படித்தவங்க அதிகம். அதனால சரியா வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச நர்சிங் அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நர்சிங் காலேஜ் புதுசாக வந்துருச்சு. ஏகப்பட்ட பேர் நர்சிங் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இதை நெகட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல, ஜஸ்ட் நான் கேட்குறேன். இப்போ நீங்க வந்து ஒரு 10 லட்சமோ ஒரு 12 லட்சமோ செலவு பண்ணி பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறீங்க. ஆனா உங்களோட பேசிக் பே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 12,000 15,000 தான்.
இது எதுக்காக இப்படி படிக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ இது ஓகே, ஜஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நர்சிங் படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு வந்து இந்த சேவை பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு சேவை மனப்பான்மை இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்க நர்சிங் படிக்கலாம். மோரோலஸ் ஊர்ல எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ நர்ஸா இருக்க அப்படின்னா உன்னோட பாவம் புண்ணியம் எல்லாம் கழிஞ்சிரும், ஏன்னா நீ அந்த அளவுக்கு நிறைய பேர் புண்ணியம் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு சேவை மனப்பான்மை இருக்கு, அதனால நான் நர்சிங் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க நர்சிங் படிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்க நர்சிங்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. நீங்க மத்த ஒரு ஃபீல்டுல இருக்கீங்க, இல்ல ஒரு ஐடி ஃபீல்டுல இருக்கீங்க, வேற ஒரு டெக்னாலஜி ஃபீல்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்காது. ஆனா நர்சிங் ஃபீல்டு அப்படி கிடையாது, ஏகப்பட்ட அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்க நர்சிங் முடிச்சுட்டு அப்ராட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல சேலரி கிடைக்கும், லைஃப் நல்லா செட்டில் ஆகும். ஓகே ப்ரோ, சூப்பர் கிரேட். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மோட்டிவேட்டடாக ஒரு லைன் சொல்லிட்டீங்க. இது வந்து நிறையா அப்டேக்கிள்ஸ், பிகாஸ் நர்சிங் அப்படின்னும் போது நிறைய அப்டேக்கிள்ஸ் வந்து நர்சஸ்க்கு இருக்குது, பட் நிறைய ஸ்கோப்பும் இருக்குது. அது தெரியுது, அது வந்து எப்படி கரெக்டாக நமக்கு எந்த ஒரு ஸ்கோப், ஐ மீன் எந்த ஒரு விஷயம் நமக்கு சூட் ஆகும், நம்ம அப்ராட் பண்ணணுமா, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது ட்ரை பண்ணி அதில் போய் பிளேஸ்மெண்ட் ஆகணுமா, இல்லை அதை நம்மள மாதிரி ஏதாவது ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணுமா, அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கோப்ஸ் இருந்துட்டு இருக்கு. பட் அது எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து கம்மி சம்பளத்துக்கு இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பலர் நானும் ஒருத்தன், பட் பார்க்கலாம் ஃபியூச்சர்ல அப்கமிங்ல நிறைய மாறும். நானும் ஒருத்தனா இருந்தேன். சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க இந்தியாவில இருந்தே நீங்க நர்சிங் போறீங்க அப்படின்னா ரயில்வே ஃபீல்டுல உங்களுக்கான நர்சிங் ஜாப் இருக்கு, ஆர்மில உங்களுக்கான நர்சிங் ஜாப் இருக்கு, ஏகப்பட்ட கவர்மெண்ட் செக்டர், ஸ்டேட் கவர்மெண்ட் செக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டர்ல ஏகப்பட்ட நர்சிங் ஃபீல்டு இருக்கு. அதுல நீங்க எக்ஸாம் எழுதி அதுல நீங்க நர்ஸா ஒர்க் பண்ணலாம். அங்க போனீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40,000 50,000 சேலரி வாங்கலாம். என்னோட பேட்ச்மெண்ட், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சில பேரு இப்ப ரயில்வேல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. சோ நர்சிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் நர்சிங் படிச்சிருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நர்ஸா ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறத விட உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கோப், ஏகப்பட்ட ஃபீல்டுல இருக்கு. அதெல்லாம் தெரியாம தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு 15,000 சம்பளம் 20,000 சம்பளத்துக்கு வேலை பாக்குறீங்க. நர்சிங் ஃபீல்டு நான் வந்து சேவை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு லெவலையும் தாண்டி எல்லாருக்குமே வாயும் வயிறுன்னு இருக்கு, எல்லாருமே சாப்பிடணும், அவங்களுக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கு. சோ அவங்களுக்கும் பணமும் தேவை. அதனால ஓகே நான் ஓரளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் நீங்க அந்த மாதிரியான ஃபீல்டை நோக்கி போங்க, உங்களுக்கான ஃபீல்டு நிறைய இருக்கு. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாமே. நர்சிங்கில் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கோப் இருக்குது. அந்த ஸ்கோப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா டைமும் பத்தாது, கேட்குறவங்களுக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுற மாதிரி போர் அடிக்கும். பட் ஆனால் இந்த பாட்காஸ்டுடைய மெயின் தீமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு லைன் சொல்லணும் அப்படின்னா, அந்த சிவகார்த்திகேயன் சாருடைய படத்தில் வரும்ல, இந்த உலகம் ஜெயிச்சிருவன் சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்குன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ அப்ராட் போனோம், இப்போ நான் அப்ராடில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் டைம் எடுத்து பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் அப்ராடில் போய் இப்போ அப்ராட் போகிறதே பெரிய அச்சீவ்மெண்ட், பிகாஸ் ஐ நோ த ஸ்ட்ரகிள்னும் போது அங்கே இருக்கவங்க, அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், இன்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஷேர் பண்ணுறப்ப அது கண்டிப்பாக அப்கமிங் நர்சஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நம்ம போக முடியுமா, இவ்வளோ லேக்ஸில் நம்ம சம்பளம் வாங்க முடியுமான்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்ம நாட்டில் இல்லை. எனக்கு அதான் சொன்ன மாதிரி நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், இந்த எம்ஜிஆர் பாட்டில் வர மாதிரி தான், என்ன வளம் இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வேண்டும் வெளிநாட்டுன்ற மாதிரி. இந்த நாட்டில் என்ன நான் இங்கே வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா ஏன் இங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். எம்ஆர்பி எக்ஸாம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயே வந்து ஒரு மெடிக்கல் கவுன்சில் இருக்குது, அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட், அதுலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இந்தியான்றதால நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட் போர்டுமே நீங்கள் எழுதலாம். பட் கம்பேரிட்டிவ்லி அவங்க ஸ்டேட்டோடைய பீப்புள்ஸ்க்கு தான் அது பொசிஷன் அதிகமாக தராங்க. பட் அது இல்லாமல் நமக்கு ஜிப்மர் எக்ஸாம் இருக்குது, ரயில்வே எக்ஸாம் இருக்குது, இந்த எய்ம்ஸ் எக்ஸாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி நல்ல பேக்கேஜ். பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் வாங்குற அளவுக்கு ஒரு 80K, ஒரு 1 lakh எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ்லாம் வந்து 1 lakh 1.5 lakhs அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு இங்கே பெருசாக டேக்ஸுமே கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும், பட் எக்ஸ்பென்ஸுமே கம்மின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி இந்தியன் எக்ஸாம்ஸுமே நீங்கள் நிறைய சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து அவர் மொரிஷியஸை பற்றி அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நிறையா ஷேர் பண்ணிட்டாரு. அந்த என்னுடைய நர்சிங் லைஃப்பில் எனக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கேட்கணும்னு நினச்சா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஓவரால் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் இல்லை நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க, எனக்கு இந்த டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறோம், கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மொரிஷியஸ் ரிலேட்டட்னா நான் அவர் ப்ரோவை நான் ரிப்ளை பண்ணுவார். நானுமே இல்லை அவரால் பண்ண முடியல, அவர் டிக்கெட் கூட நான் ரிப்ளை பண்ணுறேன். அதை தான் இந்த மாதிரி நிறைய ரிப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், இல்லை இன்னொரு பாட்காஸ்ட் வேணாலும் நாங்கள் பண்ணுறோம். ஒரு முக்கியமான விஷயம் நினைச்சிருங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்ற நம்ம எம்ஜிஆர் சாங்க மென்ஷன் பண்ணி, நம்ம இந்தியாவில் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் பிரச்சனை, இந்தியாவுக்கும் இப்போ மொரிஷியஸுக்குமே நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்சியேஷன் சொல்றேன் பாருங்களேன். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, தடிக்கி விழுந்தா நர்ஸ் இருக்கான்,
ஏகப்பட்ட நர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு ஒரு 1000 500 சேலரி இன்க்ரீஸ் பண்ணு கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீ எல்லாம் என்னடா இந்த சேலரிக்கு வேலை பார்க்க ஏகப்பட்ட பேர் காத்துட்டு இருக்கான், ஆனா அவனை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா மொரிஷியஸ் அப்படி கிடையாது. இப்ப நான் கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னா அந்த கார்டியாக் சர்ஜரிக்கு நான் போகணும். நான் இல்லைன்னா கார்டியாக் சர்ஜரி நடக்காது, ஏன்னா வேற ஆள் இல்ல. சோ இங்க வந்து நர்சஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. சோ அதனால என்ன ஒரு வேல்யூபிள் பர்சனா பாக்குறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலயும் நம்ம இந்தியாவிலயும் அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலும் இந்தியாவில அப்படி இல்ல. இப்ப நம்மளுக்கு ஒரு ஆளா மதிக்கிறது கிடையாது, நமக்கான ஒரு மரியாதை கிடையாது. ஏன்னா இப்ப லேசா எனக்கு கண்ணு கலங்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுல நான் ஒர்க் பண்ணும் போது. சரி விடுங்க, அந்த டாபிக் விட்டுருங்க. இல்ல பரவாயில்ல. அந்த மாதிரி முதல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது ஒண்ணு சுத்தமா இல்ல ப்ரோ. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்ல வரும்போது நான் அடிக்கடிக்கு சொல்கிற விஷயம் அப்படின்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சுப்பீரியரோ ஒரு சூப்பர்வைசரோ ஒரு மேனேஜரோ இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கீழே அப்படின்னா அவங்களுக்கு அடிமை நீங்கள் கிடையாது, பட் அவங்களுடைய சூப்பர்வைஷனில் இருப்பீங்க. பட் அவங்களுக்கு கீழேன்னும் போது நீங்கள் எல்லாத்துக்குமே பொறுத்து போகணுன்றது கிடையாது. பட் உங்கள் மேலே தப்பு இருந்ததுன்னா நீங்கள் திருத்திக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வரும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அட் தி சேம் டைம்ல கண்டிப்பா நம்ம இன்சார்ஜ் இருக்காரு, நம்ம மேனேஜர் இருக்காரு, அவரோட வேலை என்ன, நம்மளோட வேலைகளை பிரிச்சு கொடுக்கறது. ஒரு 5 ஸ்டாஃப் நர்ஸா 10 ஸ்டாஃப் நர்ஸா, நீ இந்த ஓட்டியை பாரு, நீ இந்த பேஷண்ட்டை பாரு, வேலையை பிரிச்சு கொடு, அதை ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு பேர் தான் இன்சார்ஜ் மேனேஜர். அவனுக்கு வந்து சொம்பு துவக்கிறது அதெல்லாம் இன்சார்ஜ் மேனேஜர் கிடையாது. இப்ப இங்க டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப இங்க எடுத்துக்கோங்களேன், டாக்டர்ஸ் வருவாங்க, எல்லாருக்கும் மார்னிங் விஷ் பண்ணுவாங்க. எல்லா நர்ஸ்க்கும் குட் மார்னிங் லோகேஷ், குட் மார்னிங் சொல்லுவாங்க. நாங்க அவருக்கு விஷ் பண்ணுவோம். ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்டா ஜாலியா போகும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. என்னமோ அவங்க வந்து நான் அவங்க நெகட்டிவா சொல்றேன் ஒரு விஷயம். அவங்க ரொம்ப படிச்சிருக்காங்க, நாம அவங்களுக்கு அடிமை மாதிரி. ஒரு சில டாக்டர்ஸ் அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. என்ன ட்ரீட் பண்ணாங்க அந்த விதத்தை நான் சொல்றேன். அதுக்காக டாக்டர்ஸ் இதை கேட்டு சண்டைக்கு வராதீங்க. நாங்களாம் நர்சஸ் இப்படி பாத்துக்கிறோம் அப்படி சொல்லி என்ன அப்படி ட்ரீட் பண்ணதாலும் நான் அப்படி சொல்றேன். நான் என்னமோ அவங்களுக்கு அடிமை மாதிரி அதை பண்ணு இதை பண்ணு, நீ ஏன் இதை பண்ணு அதை செஞ்ச. இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க சம்பளத்துக்கு வேலை பாக்குறீங்க. உங்களுக்கு சம்பளம் அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் கொடுக்குது. நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் சம்பளத்துக்கு வேலை பாக்குறேன். எனக்கு சம்பளம் ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் கொடுக்குது. அதை விட்டு உனக்கு கீழே நான் கிடையாது. உங்களோட வேலை என்னவோ நீங்க அதை செய்யுங்க, எங்க வேலை என்னவோ நான் செய்யறேன். ஸோ இப்போ ஒரு நர்ஸா இருக்கீங்க, உங்களுக்கான வேல்யூ வேணும் அப்படின்னா அப்ராடுக்கு வாங்க, உங்களுக்கான வேல்யூ கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் தமிழ்நாட்டை விட்டுட்டு இங்க வந்து பாக்குறேன், எல்லா விஷயத்தையும் ஷாக் ஆகுறேன். என்ன ஒரு நர்ஸுக்கு போய் இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல அப்படி கிடையாது. ஓ நர்ஸா அந்த ரேஞ்சில தான் இருக்கு. முதல்ல ஒரு சக மனுஷனா மதிக்க கத்துக்கோங்க. அவன் யாரு என்ன படிச்சிருக்கான் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். கண்டிப்பா உங்களுடைய எமோஷன்ஸ் எனக்கு புரியுது. நம்ம அப்கமிங்ல வந்து அதை பத்தி டீடைல்டா ஒரு இன்டராக்டிவா ஒரு பிகாஸ் அது வந்து ஒரு சென்சிபிள் டாபிக்ன்றதால நம்ம இன்டராக்டிவ் பண்ணலாம். பட் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மொரிஷியஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதில் போகிறதால எனக்கு புரியுது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் வீடியோவை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ராட் போனீங்க அப்படின்னா அந்த நாட்டுடைய பிரசிடென்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஒரு செனட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு அதுக்கும் கீழே இருக்கிற போஸ்டிங் ஒரு அமைச்சராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு காமன் சிட்டிசன் வந்து ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ண மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்களுக்காண்டி தான் அவங்க. பிகாஸ் கவர்மெண்ட் எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட் அப்படின்றது வந்து ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னு ஒரு லைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க சிட்டிசனுக்காண்டி தான் அந்த பொசிஷன் இருக்கவங்களே வேலை செய்யணும். பட் ஆனால் இந்தியாவில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்டர் ஆஃபீஸர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கோர்ட் எடுத்துக்கோங்கன்னா, அங்கே யார் அப்படின்னா இப்போ கலெக்டருக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே. அங்கே கலெக்டருடைய எப்படின்றத விரலில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஐ மீன் அதான் ப்ராக்டிக்கலாக இங்கே இந்தியாவில் இருக்கிறது அதுதான். அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் அப்படின்னு வந்தாலே டாக்டர் ஆர் த பிரின்சஸ். மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோட்டையில் வேலை செய்கிற ஆட்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி நம்ம இதுதான் ஃபேக்ட் இருக்கிறது. பட் அதை நம்ம டெப்த்தாக போகிறதால பட் காலப்போக்கில் மாறும் அந்த மென்டாலிட்டியாக இருக்கட்டும், அந்த நீங்கள் சொல்கிற அந்த ரெஸ்பெக்ட் விஷயமா இருக்கட்டும், சேலரி விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக அப்கமிங்கில் மாறும் நம்ம நம்புகிறோம். அப்படி மாற்றலைன்னா நம்மளால் முடிஞ்சு ஒரு 0.1% நம்மளுடைய சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வர அப்கமிங் நர்சஸாக இருக்கட்டும். பிகாஸ் நாலேஜை வச்சு தான் மேக்ஸிமம் கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி நாலேஜ் வச்சு கம்பேர் பண்ணும்போது அவங்க ஐ மீன் ஒரு வேறு டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வேறு, நம்மளுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வேறு, அவங்க படித்த இது வேறு, நம்ம படித்த இது வேறு. அப்படின்னும் போது இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது அது சரியாக வராதுன்னு தான் என்னோட கருத்து. பட் நம்ம அப்கமிங்
அப்கமிங்கில் நிறைய இந்த மாதிரி நர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம ஷேர் பண்ணுவோம். பட் டீட்டெயிலாக இந்த சென்சிபிள் டாப்பிக்லாம் அப்கமிங் நம்ம செப்பரேட்டாக வீடியோஸ் போடலாம். அண்ட் தென் இந்த ஒரு வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கண்ட்ரிஸ் ரிலேட்டட் போடுங்க, அந்த கண்ட்ரிஸ் ரிலேட்டட் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணிங்க, நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். வீடியோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ தான் ஆன் கால் டியூட்டிலாம் முடிச்சுட்டு வந்தேன். நான் கொஞ்சம் டயர்டாக இருந்தேன், நிறைய விஷயத்த சொல்ல முடியாமல் போயிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு பாட்காஸ்ட்டோ இல்லை நானும் இன்னொரு வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நர்சிங் படிக்கிறது தப்பு இல்லை, நர்சிங் படிங்க, நல்லது பண்ணுங்க. நீங்கன்னு கிடையாது, என்னை எடுத்துக்கோங்க. நான் போகும்போது கடைசியில் என் கூட எதுவும் வராது. நாம் செஞ்ச நல்லது மட்டும் தான் கூட வரும். ஸோ நல்லது செய்யுங்க, நல்லவங்களா இருங்க. சிம்பிளான ஒரு கான்செப்ட், வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. அவருடைய சேனல்லையுமே நான் கீழே மென்ஷன் பண்ணுற டேக் பண்ணுறேன். அந்த சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவருடைய நேமில் தான் வச்சுருப்பார் லோகேஷ். உங்களுடைய சேனல் நேம் சொல்லிடுங்க ப்ரோ. என்னோட சேனல் நேம் பெருசா இல்லைங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து லோகேஷ் மெடிக் 007 அப்படின்னு வச்சிருப்பேன், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. ஓகே, அதனால அதுதான் என்னோட சேனல். ஓகே ஓகே ஃபேன். நான் உங்களுடைய ஐடியுமே கீழே மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருடைய வீடியோஸுமே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொரிஷியஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் நர்சிங் ரிலேட்டட் நிறைய கண்டென்ட் போட்டிருக்காரு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நர்சிங் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அவருடைய லோகேஷ் அப்படின்ற அவருடைய சேனலுமே நான் மென்ஷன் பண்ணுறேன், அதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நர்சிங் ரிலேட்டட் நர்சிங் அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்னோட பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.